கர்த்தர் எங்களுடைய வாழ்விலே எவ்விதமான நன்மைகளை செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் வேதத்தின்படி உணர்ந்து அதை அறிந்து கொண்டவர்களாய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்க, நன்றி அறிதலுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த அந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற வார்த்தையின்படி ஆவியானவர் தம்மை பேசும்படியாக நாங்கள் கேட்டு அதன்படி உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கருத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடைய ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த நல்லதொரு பரிசுத்தவான்களின் கூடுகைக்காகவே முதலாவது நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பாவிகளும் துரோகிகளுமாய் தேவனுக்கு சத்துருக்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலும் தேவன் அற்றவர்களாக, இருதயத்திலே இருளடைந்தவர்களாக, பாதாளத்திற்கு நேராக, அதாவது மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்த நம்மையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பலியானார் என்பதன் மூலமாகவும் அந்த ஒரே பலியினாலே நாம் எல்லோரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படும் நம்முடைய பழைய மனுஷனும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். நாம் புது ஜீவன் உள்ளவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட புது ஜீவன் உள்ளவர்களாய் நாம் எழுப்பப்பட்டு, உயிரோடு எழுப்பப்பட்டு, நம்முடைய ஆவியானது புதிதான தேவனால் அருளப்பட்ட புதிதான ஆவியை உடையவர்களாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாகவும் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாகவும் தேவனுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் ஒரு மிக மேன்மையான ஒரு காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காகவே நம் தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. நம் ஒரு காரியத்தை மாத்திரம் மிக சுருக்கமாய் வேதத்திலிருந்து தியானித்து இதன் அடிப்படையில் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை பார்த்து நம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இதற்கு ஒருவேளை இந்த ஆராதனை செய்திக்கு கூட நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பது ஒருவேளை சரியான தலைப்பாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்களே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலிருந்தே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பாடுகளை குறித்தும் தன்னுடைய 13வது அதிகாரத்திலே புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு அடையாளமான காரியங்களையும் 14, 15, 16 மற்றும் 17வது அதிகாரங்களிலே தனக்கு நேரிட போகிறவைகளையும் அவர் தன்னுடைய சீஷர்களை அதற்கு ஆயத்தப்படுத்துவதையும் அவர் மிக மேன்மையான சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு இங்கு அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதையும், இது இந்நாள் வரைக்கும் நான் உங்களை வழிநடத்தி சென்றேன், ஒரு மெய்ப்பனாக இருந்து உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், நான் இப்பொழுது உங்களை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே கிட்டத்தட்ட 3.5 வருட காலமாக சீஷர்கள் இயேசுவையே அண்டிக் கொண்டு தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவையே அண்டிக் கொண்டு அவரை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மெய்ப்பனை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மெய்ப்பனானவர் வெட்டப்பட போகிறார், அவர் நம்மை விட்டு போக போகிறார் என்கிற அந்த காரியம் அவர்களுக்கு உண்மையிலே துக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்த இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களுக்கு சொல்லுகிற காரியம், மெய்யாகவே நீங்கள் அழுது புலம்புவீர்கள். எதனால? நம்முடைய மெய்ப்பர், நம்முடைய மீட்பர் நமக்காக அடிக்கப்படுகிறார், அவர் நம்மை விட்டு செல்ல போகிறார் என்கிற ஒரு காரியம் உங்களுக்கு ஒருவேளை துக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த பொல்லாத சந்ததியார், பொல்லாத விபச்சார சந்ததியார்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவரை கொலையுண்ண பண்ண போகிறார்கள், அவர் கொலை செய்யப்பட போகிறார் என்கிற இந்த காரியம் உண்மையிலே சீஷர்களுக்கு அது ஒரு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக தான் இருந்திருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அடுத்து சொல்லும் போது சொல்கிறார், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உண்மையிலே பிரியமானவர்களே, அது சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு காரியம். இது ரெண்டு விதமா நான் உங்களுக்கு ரெண்டு கோணத்துல மிக சுருக்கமாய் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். கிறிஸ்துவானவர் மரிக்க போகிறார், பின்பு உயிரோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட போகிறார். நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், நான் ஒரு 3 நாட்கள் அளவும் என்னை காண மாட்டீர்கள், ஆனாலும் பின்பு என்னை காண்பீர்கள் என்றுதான் அந்த 16வது அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, இப்போ பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் 21வது வசனத்துல, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள், பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். பாருங்க பிரியமானவர்களே, உண்மையிலேயே அந்நாட்களிலே சீஷர்கள் வாழும் பொழுது தங்களுடைய குருவானவர், தங்களுடைய மெய்ப்பன் அந்த சிலுவையில அறையப்பட போகிற காட்சி, அவன் அநேக அற்புதங்களை செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட போகிற காட்சி உண்மையிலே சீஷர்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் கவலையும் கொடுத்திருக்கும். நான் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்லுகிற காரியம், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும் தான் 16வது அதிகாரம் தொடக்கத்துல சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இவர் தன்னை மரணத்திற்கு உட்படுத்தி தன்னை அடக்கம் பண்ண ஒப்பு கொடுத்து உயிரோடு எழுப்பப்பட போகிறார். இதைதான் மகிமை என்றே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அநேக இடங்கள்ல கிறிஸ்து இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியான் என்று சொல்லும் பொழுது, அவர் இந்த சரீரம், பாவ மாம்சத்துக்குரிய இந்த சரீரம் அது உயிரோடு எழுப்பப்பட போகிறது, அது மகிமையின் சரீரமாய் மாறப்போகிறது. காணக்கூடாத, நீங்கள் காணாமல் இருந்த இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக 3 நாட்களுக்கு பின்பாக காணப்பட போகிறார். நீங்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், இதை ஞானார்த்தமாய் நாம் இன்னொரு விதத்தில் எப்படி பார்க்க முடியும் என்றால், நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவருடைய கானானுக்கு நேரான பாதையிலே நடத்தும் பொழுது, நாம் இப்பொழுது அநேக உபத்திரவங்களையும் துன்பங்களையும் அடைந்திருந்தாலும் ஒரு நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவை காண்போம். அப்பொழுது நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் பொழுது, இனி அவர்களுக்கு அழுகையும் இல்லை, அவர்கள் பசி அடைவதும் இல்லை, அவர்கள் துக்கம் அடைவதும் இல்லை, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்களை மெய்ப்பனாய் இருந்து அவர்களை வழி நடத்துவார் என்று சொல்லும் பொழுது பாருங்க, இது எவ்வளவு மகா மேன்மையான விஷயம். உண்மையிலேயே சீஷர்களுக்கு இது நடந்துச்சு. 16வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியம், அவர்கள் துக்கம் அடைந்தார்கள், பயந்தார்கள், கலக்கம் அடைந்தார்கள், எல்லாமே அவங்களுக்கு நடந்துச்சு. ஆனாலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அதான் பிள்ளை பெறுகிறவர்களுக்கு அந்த பிரசவ வேதனை அது உயிர் போகிற வழியாக இருக்கும். ஆனா ஒரு பிள்ளை, ஒரு புதிய மனுஷனை, ஒரு புதிய ஜீவனை இந்த உலகத்திற்கு கொடுக்கும் பொழுது அந்த வழியெல்லாம் மறந்து இந்த பிள்ளையை பார்க்கிற ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குமோ, அதே போல ஒரு புது ஜீவன், ஒரு ஜீவனுள்ள ஒரு மார்க்கம் உண்டாக போகிறது. இதை காணும் பொழுது நீங்க சந்தோஷம் அடைவீர்கள். அந்த சந்தோஷம் பெந்தேகோஸ்தே நாளிலே உண்மையிலே அது நிறைவாகிவிட்டது என்றுதான் சொல்ல முடியும். இப்ப பாருங்க பிரியமானவர்களே, காண முடியாமல் இருக்கிறோம், ஆனா தேவனை காண்கிறோம். அதே போலதான் இந்நாட்கள்ல துக்கத்தோடு கூட இருக்கிறோம், துக்கத்தோடு கூட காரியங்கள் நடப்பித்தாலும் ஒரு நாளிலே தேவனை சந்திப்போம், தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்கிற இந்த சந்தோஷம் நம்முடைய துக்கத்தை எல்லாவற்றையும், இந்த சந்தோஷத்தை குறித்தது நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் நீக்கிவிடும் பிரியமானவர்களே. அதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மையிலே இன்னைக்கு உலகத்துல இந்த வார்த்தை ஏதேதோ ஒரு காரியத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது, உலக பிரகாரமாய் அநேக காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் இங்க கிறிஸ்துவானவர் சொன்னது அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்த. அதனாலதான் அடுத்த வசனத்திலே பிள்ளை பெறுகிறவர் பாருங்க, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறார், பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் அந்த உபத்திரவத்தை நினையால் அப்படிங்கும் போது உண்மையிலேயே இதுதான் மரணத்திற்கு உட்பட்டப்பட்டு ஒரு புது ஜீவன் உண்டாகிறது. கிறிஸ்துவான ஒரு உயிர்த்தெழுந்து நமக்கு புது ஜீவனை அளித்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுமே தவிர வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக கவலைப்பட்டு இருக்கும் பொழுது, வேலை இல்லை, இல்ல கல்யாணம் நடக்கல, வீடு இல்லை, கார் இல்லை, அந்த துக்கம் சந்தோஷமா மாறினா அது கொஞ்ச நாள் தான். அந்த துக்கம் திரும்ப என்னவா மாறிடும், 5 பேர் போற மாதிரி ஒரு கார் கிடைக்கும், திரும்ப அடுத்து பார்க்கும்போது அதுல 7 பேர் உட்காந்து போறாங்களா, அப்படி ஒரு கார் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சோம்னா இந்த துக்கம் திரும்ப என்ன பண்ணிடும், நம்மள ஆட்கொள்ளும். ஆனா
என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் கடைசி நாட்களிலே அவரை காண்பேன். அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண்களே காணும் என்று யோபு பக்தனுக்கு கிடைத்த வெளிப்பாட பாருங்க. யோபு குறித்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் அடுத்து நாம் துதி ஸ்தோத்திரங்களுக்கு நேராக சொல்லுவோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரத்துல, பிரியமானவர்களே, இதோ பொறுமை, 11வது வசனம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து தான். நீங்க 9வது வசனத்துல பாருங்க, நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இப்ப பாருங்க, யோபு பக்தன் எவ்விதமான உபத்திரவத்திற்குள்ளாக சென்றிருந்தாலும் அவன் தேவனை காண்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக, பாருங்க, இதுவரைக்கும் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்கிற அந்த தேவனை பார்க்கிற அனுபவத்திற்குள்ளாக வரும் பொழுது அவனுக்கு இருந்த அந்த உபத்திரவத்தை எதையுமே நினைக்காம தான் நீசன் என்பதையும் உணர்ந்து தான் கேள்விப்பட்ட தேவனை நான் கண்ணார காண்கிறோம் என்கிற அந்த வார்த்தையை உண்மையாய் பற்றிக்கொள்ளும் போது நாமும் இதுவரைக்கும் தேவனை குறித்த அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அநேக பிரசங்கங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவானவர் வரும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுது நாமும் உண்மையிலே சொல்லுவோம், இதுவரைக்கும் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல யோபு மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்தாலும் நாமும் நாம் இதுவரைக்கும் தேவனை எப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம், அப்படி தேவனை பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நியாயாதிபதியாய் வரும் பொழுது, அவரை கண்கள் காணும் பொழுது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்கள் வருத்தப்படலாம், ஆனால் நாம், நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாட்களிலே உலகம் சந்தோஷப்பட்டுச்சு, கிறிஸ்துவை அடிக்க ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி உலகம் சந்தோஷப்பட்டுச்சு, சீஷர்கள் வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கும் உலகம் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கு, நாம் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கணும். அநேக காரியங்கள் நாம் தேவனுக்கு நேராக நடக்கணும், நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவியனுடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நேராக நடக்க வேண்டும். இந்த சரீரம் தீட்டுப்பட்டு விடக்கூடாது, தேவனுடைய ஆலயம் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த அனுபவத்தோடு கூட நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே இது உலகத்தாருக்கு வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இது பைத்தியக்காரத்தனமாக தோன்றும், இது இவர்கள் துக்கமாக இருக்கிறது போல தோன்றும். இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மையிலே நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த சந்தோஷத்தை அங்க மாத்திரம் இல்ல, இங்கே நம்ம அனுபவிக்க முடியும். அதுதான் மேன்மை. நான் அங்க போய் தான் அனுபவிப்பேன், அது இல்ல, நான் இங்கேயே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். இது உலகத்திற்கு புரியாது. இது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த சந்தோஷம் ரெட்டிப்பா மாறிடும், அந்த சந்தோஷம் நிறைவாய் மாறிடும். இதுதான் பிரியமானவர்களே நம்ம தேவன் கொடுத்திருக்கிற மிக மகா பெரிய மேன்மை. இதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு சுருக்கமாக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிற வாக்கு மகா மேன்மையானது. அது கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்தது. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல இயேசு அழகா சொல்லியிருப்பார், வருங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான்